வெல்கம் பேக் டு வடுகை 360 சேனல். இவன் உங்கள் எல்பி. 2026 எலெக்ஷனில் தேர்தல் ஆணையத்தில் ஒரு முக்கியமான அறிவிப்பானது வெளியாகியுள்ளது. வட இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டில் பிழைப்புக்காண்டி கிட்டத்தட்ட 1.2% மக்கள்கள் இருப்பதாக கணக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த மக்கள்களை தமிழ்நாடு எலெக்ஷன் கமிட்டி ஓட்டு போடுவதற்கு தமிழ்நாடோட எலெக்ஷனில் வாக்காளர்களாக இணைக்கக்கூடிய ஒரு முயற்சியானது நடக்கப் போவதாக அறிவிப்பானது வெளியாகியுள்ளது. ஏற்கனவே திருப்பூர், தாராபுரம் போன்ற கோயம்புத்தூர் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள மக்கள்கள் ரேஷன் கடையில் போய் அரிசி பருப்பு வாங்குகிறோமோ இல்லையோ, வட இந்தியாவில் சேர்ந்த மக்கள்கள் அரிசி பருப்பு வாங்கி தன் குடும்பத்தை ராஜபோகமாக வாழ்க்கை நடத்தக்கூடிய நிகழ்வானது இருக்குது. அதை கண்டிக்க போவதில்லை. மாறாக அவர்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டையை வழங்கி விட்டோமே என்றால் பிஜேபி போன்ற மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு அடித்தளமாக அமைந்துவிடும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதை தடுக்கும் விதமாக தலைவர் தொல் திருமாவளவன் இன்றைக்கு ஒரு அறிவிப்பானது வெளியாகியுள்ளது. அந்த அறிவிப்பை எவ்வாறு நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், திகா சட்டமன்ற எலெக்ஷன், பீகாரில் திகா சட்டமன்ற எலெக்ஷன் நடைபெறப் போகுது. அதில் பீகாரை மாநிலத்தில் வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வாக்காளர் பட்டியலில் 107வது நம்பர் வீட்டில் உள்ள நபர்களின் வாக்காளர் பட்டியல் மொத்தம் 16 நபர்கள் இருக்கின்றார்கள். இந்த 16 நபர்களும் 16 ஜாதிகளின் அடிப்படையில் இருப்பதாக அந்த வாக்காளர் பட்டியலானது சொல்லுது. இன்க்ளூடிங் கிறிஸ்டின், ஹிந்து, முஸ்லிம், மராட்டி, புத்தர்ஸ் போன்ற 3-4 விதமான மதங்களை தழுவிய நபர்கள் ஒரே வீட்டில் வசிப்பதாக கணக்கீடு காட்டப்பட்டுள்ளது. இதற்கு நீங்கள் என்ன நினைக்கலாம்? மத சார்பின்மை, கலப்பு திருமணம் நடந்து மத சார்பின்மை நடந்திருக்கணும் என்று நினைக்கிறீங்க. ஆனால் அதுபோல் நடக்கவே இல்லை. மாறாக போலியான வாக்காளர்களை, போலியான பேர்களை, இறந்த நபர்களை, உலகத்தில் இறந்துவிட்ட நபர்களையும் அந்த ஊரில் இல்லாத நபர்களையும் வாக்காளர் பட்டியலில் சேர்த்து அவர்களுக்கு அடையாள அட்டையை வழங்கிதான் வட இந்தியாவில் பிஜேபி போன்ற சன் பெரிவாளர் கட்சியை சேர்ந்த நபர்கள் ஆட்சியை பிடிப்பதாக ஒரு அறிவிப்பானது வெளியாகியுள்ளது. இதை பற்றி தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டு நாங்கள் அளித்த தேர்தல் ஆணைய வாக்காளர் பட்டியல் உண்மையான வாக்காளர் பட்டியலே என்று அறிவிப்பானது வெளியாகியுள்ளது. ஆனால் எவ்வாறு சாத்தியம்? 4 மதங்கள் சேர்ந்து ஒரே வீட்டில் 16 ஜாதிகளை உள்ளடக்கிய நபர்கள் எவ்வாறு ஒரே வீட்டில் ஒரே குடும்பத்தின் கீழ் சந்ததிகளாக இருக்கக்கூடும் என்பதில் ஒரு அப்பட்டமான ஒரு போலியான ஒரு வாக்காளர் பட்டியல் என்பது தெளிவாக தெரிகின்றது. அதனால் தமிழ்நாட்டில் உள்ள வட இந்திய மக்கள்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்தால் இது போன்ற வாக்காளர் குளறுபடியானது ஏற்படும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இதை தடுக்கும் பொருட்டு மக்களாகிய நீங்களும் அரசும் விழிப்புடன் செயல்பட்டு இந்த அப்பட்டமான நிகழ்வுகளை முனையிலே கிள்ளி எறிய வேண்டும் என்பதில் வடுகை 360 சேனல் மிகுந்த எச்சரிக்கையுடன் இந்த வீடியோவை வெளியிடுகின்றது. இதன் மூலம் வருகின்ற 2026 எலெக்ஷன் ஆனது கணிசமான ஓட்டுகள் பிஜேபி பக்கம் போகும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கான வேலைகளை மோடி, அமித்ஷா அவர்கள் காய்களை நகர்த்தி கொண்டு வருகின்றார்கள். பொறுத்திருந்தான் பார்க்கலாம் 2026 யாருக்கு சாதகமாக அமைய போகுது என்பதை. ஜெய் பீம்.